ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிறப்பு சர்டிஃபிகேட்டில் பெயர் சேர்க்க மீண்டும் வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது குழந்தை பிறந்து 15 ஆண்டுகளாக பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் சேர்க்காமல் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே பெயர் சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாரி பிறப்பு இறப்பு பதிவாளர் செல்வ வியாகம் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்தா இது வரைக்கும் உங்கள் நேமே சேர்க்காமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறப்பு பதிவு குழந்தையின் முதல் உரிமை, பிறப்பு சர்டிஃபிகேட் குழந்தையின் சட்டப்பூர்வ குடியுரிமைக்கான அத்தாட்சி, குழந்தை பிறந்த 21 நாட்களுக்குள் பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் பார்த்தா வழிவகை செய்கிறது. பிறப்பு சர்டிஃபிகேட்டில் குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அது முழுமையான சர்டிஃபிகேட் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிறப்பு சர்டிஃபிகேட் குழந்தை பள்ளியில் சேர வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், விசா உரிமம் இதெல்லாம் பெறுவதற்கு பயன்படுவதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 12 மாதத்துக்குள் குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பரிடம் அளித்து எவ்வித கட்டணமின்றி பெயர் பதிவு செய்யலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் ஆட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் லெட்டர் மூலமாக எழுதி நீங்கள் நேம் இலவசமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12 மாதங்களுக்கு பின் 15 வருடங்களுக்குள் 200 ரூபாய் தாமத கட்டணம் செலுத்தி குழந்தையின் பெயரினை பதிவு செய்யலாம். 15 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளருடைய அறிவுறுத்தின்படி 1/1/2000க்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கும் 1/1/2000க்கு பிறகு 15 ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தையின் பெயர் வைத்து பிறப்பு சான்று பெற 31/12/2024 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு பதிவு செய்யப்பட்டுள்ள நகராட்சி, மாநகராட்சி அல்லது சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் பேரூராட்சியரிடம் உரிய டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வாறான கால அவகாசம் நீட்டிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிட இயலாது என இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் நேம் ஆட் பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ சிம்பிளான விஷயம் இதுதான். ஸோ உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா 31/12/2024க்குள்ளே நீங்கள் பார்த்தா பெயர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நேம் இன்க்ளூட் பண்ண முடியாது. பட் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் நேமே சேர்க்காமல் வச்சுருக்கீங்க, இன்னமும் அந்த பர்த் சர்டிஃபிகேட் நேம் இல்லாமல் இருக்குன்னா இப்போ நீங்கள் போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, நகராட்சினா நகராட்சி டிபார்ட்மெண்ட்டில் கொடுங்க, மாநகராட்சினா மாநகரில் கொடுங்க. அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் போயிட்டு எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேரை தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் எங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க, மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.